ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிரியாணி மாஸ்டர். இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரியாணி, சீரக சம்பா மட்டன் பிரியாணி. இந்த சீரக சம்பா மட்டன் பிரியாணி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சதர்ன் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ். இந்த சீரக சம்பா ரைஸ் போட்டு தான் அவங்க மட்டன் பிரியாணி செய்வாங்க. மட்டன் பிரியாணி இல்லை சிக்கன் பிரியாணி செய்வாங்க. அந்த அரிசி வந்து பை நார்மல் அதோட ஃப்ராக்ரன்ஸ் சூப்பராக இருக்கும். அதுக்கு தொட்டுக்க எலும்பு போட்டு மட்டன் தால்ச்சா. ஸோ இதுக்கு ரைத்தா நல்லா இருக்காது, தால்ச்சா இது மாதிரி தால்ச்சா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? நான் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, 1 கை மல்லி, 1 கை புதினா. இது நம்ம என்ன பண்ணணும்னா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ரெண்டாவது இன்னொரு இது வந்து மசாலா பவுடர் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4 லவங்கம், 1 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் தனியா, 1 இன்ச்சு பட்டை அது உடச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த டிஷ்ஷில் நம்ம வந்து மிளகாத்தூள் போட போகிறதில்ல. ஸோ அதனால் பச்சை மிளகாவும் மிளகு தான் அது காரம். அப்புறம் மட்டன் வந்து 300 கிராம்ஸ். அரிசி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன், அது வந்து ஒரு 500 கிராம்ஸ், 1/2 கிலோ. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 4 டீஸ்பூன். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம நெய் போடுவோம். நெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன். அப்புறம் எண்ணெய் வந்து ஒரு 50 ml. உப்பு நம்ம தேவையான ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் ஏன் மட்டன் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன்னா, மட்டன் வந்து அரிசியோட கம்மியாக இருக்கணும். இந்த சீரக சம்பா பிரியாணியில் மட்டன் வந்து அரிசியோட கம்மியாக இருக்கணும். ஏன்னா இந்த சீரக சம்பா அரிசியிலே உங்களுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், ஒரு நல்ல ஒரு மனம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மட்டனை ஈக்குவலாகவோ இல்லை இதுக்கு அதிகமாக போட்டுட்டிங்கன்னா அந்த மட்டனோட டாமினேஷன் அதிகமாக வந்துடும். ஸோ ரைஸோட ஃப்ளேவர் இருக்காது. அதனால் ரைஸ் வந்து 500 கிராம்ஸ் எடுத்திங்கன்னா மட்டன் வந்து ஒரு 300 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் மசாலா இவ்வளோ தான், மொத்தமே இவ்வளோ பொருட்கள் தான். இதுக்கு மேலே பொருட்கள் போடக்கூடாது, ஏன்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட்டை மாறிடும். நம்ம பாஸ்மதி ரைஸில் தம் பண்ணி பண்ணுறது அது வேறு மெத்தட். அந்த மெத்தடில் பண்ணும்போது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. பட் இந்த மெத்தடில் மசாலா கொஞ்சம் குறைவாக இருக்கணும். அப்போ தான் அந்த அரிசியோட ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 மசாலாவையும் நம்ம அரைச்சி வச்சிட்டோம். அந்த பவுடரும் சரி, அந்த சின்ன வெங்காயம், புதினா, மல்லி, பச்சை மிளகா, அது ரெண்டுமே நம்ம நல்லா அரைச்சி வச்சிட்டோம். இது பச்சையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? பச்சையாக தான் இருக்கும், பட் நம்ம செய்யும் போது கலர் மாறிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா, மட்டனை நம்ம ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு 4-5 விசில் வரைக்கும் வேக வச்சுருங்க. மட்டனில் தண்ணி அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு, அரிசிக்கு எவ்வளோ தண்ணினா 1க்கு 1.5. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1.5 தண்ணி. ஸோ நான் இப்போது 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் அரிசின்ற போது 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். மட்டன் அந்த நம்ம எடுத்துருக்க மட்டன், அது கூட உப்பும் போட்டுட்டேன். உப்பு வந்து ஒரு அரை உப்பு போட்டிருக்கேன், ஃபுல்லாக வேண்டாம். அரை உப்பு போட்டுட்டு 1 துண்டு பட்டை, 2 லவங்கம். சரிங்களா? இதை வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வேக வச்ச மட்டனையும் தண்ணியும் தனித்தனியாக எடுத்து வச்சிட்டேன். இந்த தண்ணி வந்து கரெக்டாக 750 ml இருக்குது. நான் 500 கிராம்ஸ் ரைஸ் எடுத்தேன்ல, ஸோ 1/2 கிலோ அரிசிக்கு நான் 750 கிராம்ஸ் தண்ணி ஊற்றினேன். அந்த தண்ணி கரெக்டாக அப்படியே இருக்குது. ஸோ இந்த தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பிரியாணிக்கு. ஸோ இப்போ எப்படி பிரியாணி செய்யணும்னு பார்க்கலாம். இதுமாரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடாகட்டும். நான் சொன்ன மாரி நெய் ஒரு 2 டீஸ்பூன், அப்புறம் எண்ணெய் ஒரு 50 ml எண்ணெய். ஸோ நெய்யும் காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இஞ்சி பூண்டு போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும், பச்சை ஸ்மெல் போகும். இஞ்சி பூண்டு வதங்கிச்சு. நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா போட்டு நல்லா
எண்ணெயில் அது நல்லா வதக்கிடும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம், புதினா, மல்லி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா கலர் மாறும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. எப்பவுமே நான்வெஜ் செய்யும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும், அப்போ தான் அந்த ஸ்மெல் இருக்காது. ரொம்ப நான் மஞ்சத்தூள் சொல்ல மறந்துட்டப்போ மஞ்சத்தூள் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மட்டன் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மட்டன் ஆல்ரெடி வெந்துச்சு, ஸோ ரொம்ப வேக வைக்கணும் அவசியம் கிடையாது. லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுங்க போதும். நம்ம அந்த மட்டன் வேக வச்சோம்ல, அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கோங்க. இப்போது தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் உப்பு நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போது கொஞ்சம் போட்டோம். ஸோ இப்போயும் கொஞ்சம் சாதத்துக்கு போட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு நல்லா தண்ணி கொதிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச சீரக சம்பா அரிசி போட்டுக்கோங்க. 1/2 கிலோ. அரிசி போட்டுட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு என்ன ஆகும்னா லைட்டாக தண்ணி சுண்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம சிம் பண்ணிட்டு தம் போட்டுருங்க. ஸோ ஹையில் ஒரு 3 நிமிஷம் ஹையில் வச்சோம். ஸோ தண்ணி நல்லா சுண்டிச்சு. இப்போ அரிசி மேலே ஊற்றிச்சு பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பை சிம் பண்ணணும், மீடியம் பண்ணிவிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம் போட்டுடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிடுச்சு. ஸோ நம்ம ஃபுல்லாக லோ பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளேமை வந்து அவ்வளோதான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஸோ 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா ரைஸ் சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக குக் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம், இந்த ஸ்டேஜில் அப்படியே எடுத்து கட்டி போட்டுக்கணும். போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 10 மினிட்ஸ் விட்டுருங்க அப்படியே. அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.